இன்னைக்கு நான் வடை செய்யறதுக்கு இதுல கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து 1 கப் இல்லாட்டிக்கு 200 கிராம் உளுந்து எடுத்து கழுவி போட்டு நனைய வச்சுனா 4 மணித்தியாலம் நனைஞ்ச பிறகு வடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கிரைண்டரில் போட்டு இதை அரைச்செடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் இந்த அரைக்கணும். ஸோ இப்போ இதில் நான் கொஞ்சம் போடுறேன், ஒரு 3 கரண்டி மாதிரி போடுறேன். இப்படி போட்ட பிறகு இதில் வந்து வெள்ளைப்பச்சை அரிசி இருக்குது, 3 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 35 கிராம் இருக்குது. இதை நான் எடுத்து கழுவி போட்டு 4 மணித்தியாலம் நனைய வச்சு நான் நனைஞ்ச பிறகு வடித்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுங்க. இப்போ இதில் நான் போட்டிருக்கேன். இந்த அரிசி போடுறதுக்கு காரணம் கொஞ்சம் முறுமுறாக இருக்கிறதுக்கு. இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டா நீங்கள் இதை அரைச்செடுக்கணும், தண்ணி ஒன்றும் சேர்க்காம. இந்த அரிசியையும் இந்த உளுந்தையும் வந்து நான் தண்ணி சேர்க்காம அரைச்சேன். நான் முதல்ல என்ன இருக்கிற ஈரத்தில் வந்து நல்லா அரைச்செடுக்கிறதுக்கு இப்படி நான் நல்லா அரைச்சிருக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் நான் சேர்க்க போகிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. இப்போ தண்ணியை விட்டு நல்லா பட்டா அரைச்செடுப்பேன். சேர்த்து இதை நான் நல்லா பட்டா அரைச்சிருக்கிறேன். மேக் ஷூர் பண்ணுங்க இந்த அரிசியில் நல்லா அரைப்படணும். இந்த இப்படி நல்லா பட்டை அரைக்கணும். இப்போ இதை வந்து நான் பிரம்பான ஒரு டிஷ்ஷில் இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்கு நான் பிரம்பான டிஷ்ஷில் இறக்கியிருக்கேன். இந்த இருக்கு இருக்கிற மிச்ச உளுந்து இருக்கு. இதுலேயும் வந்து நான் ஒரு 3 கரண்டி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்க போகிறேன். இதில் இன்னொரு 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்கோ. நல்லா பட்டா இதை அரைச்செடுப்போம். இப்போ 2 தரம் போட்டதையும் நல்லா பட்டா அரைச்சிருக்கிறேன். இப்போ இதையும் வந்து இறக்கி எடுக்கிறேன். இருக்கிற மிச்ச உளுந்தையும் போட்டு அரைச்செடுப்போம். நான் கடைசியாக போட்டு அரைக்க போகிற உளுந்துக்கு வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. நான் டோட்டலியாக வந்து இதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன் அரைச்செடுக்கிறதுக்கு. பட்டை அரைச்செடுப்போம். இந்த கடைசி அரைச்சி வச்ச உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சு நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்போ இதையும் வந்து ஒன்றா அரைக்கிடுங்க. நான் இந்த உளுந்தையை அரைச்சு இறக்கி வச்சிருக்கேன். இப்படி இறக்கின பிறகு இதுல வந்து ஒரு மீடியம் வெங்காயத்துல பாதி இருக்குது போடுங்க. சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இதுல வந்து கருவேப்பிலை இருக்கு, 2 காம்பு கருவேப்பிலை இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. 4 பச்சை மிளகாய் சின்ன சின்ன அறுத்து வட்டி இருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து இஞ்சி எடுத்து ஸ்க்ரேப் பண்ணி வச்சிருக்கிறேன், உறைஞ்சி வச்சிருக்கிறேன். 5 கிராம் இஞ்சி இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கோவா இருக்குது, 30 கிராம் கோவா எடுத்து இப்படி மெல்லிஸாக வட்டி இருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பெருஞ்சீரம் இருக்குது, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரம் இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இந்த அருகே என் கையை வந்து கழுவி இருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி வந்து எங்களோட மம்மிகிட்டே தான் நான் பழகின ரெசிபி. இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு நான் டோட்டலியாக வந்து 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நான் இப்படி இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சிருக்கேன். மீடியத்தில் வச்சுட்டு எண்ணெய் கொதிச்சிட்டுது, நாங்கள் பொரிச்செடுப்போம். இதில் வந்து நான் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த வடை சுடைக்க நீங்கள் கையை கழுவி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டி பிடிக்காம. ஸோ ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சிருங்க. அதுக்கு நான் குழச்சி வச்சிருக்கிற வடை இருக்கு. இப்போ நான் கையை வந்து நினைக்க போகிறேன். கையை நினைச்சிட்டு கவனமாக இதை வந்து செய்தருங்கன்னா எண்ணெய் இருக்கிறபடியா பக்கத்தில் இந்த இப்படி கொஞ்சம் கையில் எடுத்துட்டு ரவுண்ட் ஆக்கிட்டு நடுவில் ஒரு ஓட்டி ஒன்று போட்டுட்டு கையை கழுவி போட்டு கையை வந்து உதறி எடுங்கோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி பெருசாவோ சின்னனாவோ நீங்கள் செய்துடுங்கோ. நல்ல கோல்டன் ப்ரௌன் வரையும் இதை பொரிச்செடுப்போம். லைக் எண்ணெயால் எத்தி விடுங்க. நிறைய பபிள்ஸ் வந்திருக்குல்ல, இந்த நிறைய பபிள்ஸ் வந்து நல்லா அடங்கி வரைக்க இந்த வடை வந்து பொரிஞ்சிட்டு மீனிங். உடனே திருப்பி விட்றாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது விடுங்க திருப்புறதுக்கு முதல். ஹீட்டை கூட்டி வச்சு இதை பொரிக்காதீங்க. இப்போ ஒரு 3 நிமிஷமாக இது வந்து பொரிச்சோன்னு இருக்கிறேன். இந்த பபிள்ஸ் கொஞ்சமாக அடங்கி கொண்டு வருது. இந்த பொரிஞ்சு வர பபிள்ஸ் எண்ணெய் அடங்கணும்.
5 நிமிஷமாக இதை பொரிச்சு கொண்டு இருக்கிறேன். இந்த பபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து அடங்கி கொண்டு வருது. எண்ணெய் வந்து பொரியறதுக்கு இடம் இருக்குது. நான் இப்போ ஒரு 7.5 நிமிஷமாக இதெல்லாம் பொரிச்சிருக்கிறேன். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி இருக்குது. இப்படி அடங்கி கொண்டு வரைக்கும் நீங்கள் அதை இறக்கிடுங்க. இந்த இருக்குது இப்படி இறக்கியிருக்கேன். நான் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்செடுக்க போகிறேன். இந்த வடைக்கு வந்து நான் பச்சை சட்னி செய்ய போகிறேன். செய்கிறதுக்கு என் கிரைண்டர் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து திருவண்ண தேங்காய் பூ இருக்குது. 1 கப் எல்லாத்துக்கும் 100 கிராம் வருது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயத்தில் பாதி இருக்குது. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கு என்னோட சின்ன வெங்காயம் இல்லை, முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் நான் ஒரு மீடியம் பாதி வெங்காயம் போடுறேன். இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. பட் நான் இதில் 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இஞ்சி வந்து 3 கிராம் இஞ்சி இருக்குது. இப்போ இந்த இஞ்சியும் போடுங்க. 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இப்போ 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு இப்போ இந்த பார்த்துட்டு போடலாம். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்குது இப்படி நான் பட்டை அரைச்சிருக்கிறேன். பிரம்பான டிஷ்ஷில் நான் இறக்கி எடுக்கிறேன். இதில் வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நார்மலி வடைக்கு வந்து நான் தாளிச்சு போடுறேன். பட் உங்களுக்கு தாளிச்சு போடுறேன்னா நீங்கள் தாளிச்சு போடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. சொந்தா இருக்கு. இந்த பச்சை மிளகால செய்கிற சட்னி வந்து செய்து முடிஞ்சது. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த உளுந்து வடை செய்து முடிஞ்சது. இது ஒரு விதமாக நான் செய்கிற வடை. இது எங்களோட மம்மியோட ரெசிபி செய்து முடிஞ்சது. பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு.